அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தட்டைப்பயிர் சாப்பாடு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1/4 டம்ளர் அரிசி, அப்புறம் 1/2 டம்ளர் தட்டைப்பயிறு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் வரமிளகா எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நெய்யும் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இந்த ரெண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 போட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் இடையில மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா தட்டைப்பயிறு வேகணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.